இன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். சீமோன் பேதுரு கொடுத்த மகத்துவமான செய்திகளின் விளைவுகளை தொடர்ந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, திருச்சபையில ஏற்பட்ட முதல் பாவத்தை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து அனனியா சப்பிராளுடைய மரணத்தை பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருந்தார்கள். ஆனால் ஆதி திருச்சபை இருந்த உயர்வான ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் இல்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே பர்னபா என்னும் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். மீண்டுமாக அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதி திருச்சபையில் இருந்த அருமையான விசுவாசிகளிலே ஒருவன். இந்த பர்னபா தான் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட கடினமான கலாத்தியா பகுதிக்கு சென்றவர். தேவன் அவருடைய ஊழியத்தை அற்புதமாய் ஆசீர்வதித்தார். பர்னபா திருச்சபைக்கு எவ்வளவோ தொகையை கொடுத்திருக்கிறார். மனமூந்து திருச்சபைக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அதை குறித்து பேசுகிறார்கள். இவ்வாறு உதாரத்துவமாக அவன் கொடுப்பதனாலே அநேகர் இவரை குறித்து அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஆதி திருச்சபையிலே எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவிக்கப்பட்டது. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எல்லாருடைய உயர்வான ஆவிக்குரிய நிலைமையைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் திருச்சபையிலே இப்பொழுது நாம் முதல் பாவத்தை பார்க்கிறோம். மனிதனில் உள்ள பழைய மனிதனினாலே, பழைய சுபாவத்தினாலே இப்படி எல்லாரும் எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து அனுபவிக்கும் அந்த நிலை தொடர முடியாமல் போய்விட்டது. பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இவர்கள் பர்னபா செய்தது போல செய்ய திட்டமிட்டார்கள். அவன் தனது உதாரத்துவத்தினாலே ஓரளவு பெயர் பெற்றான். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சற்று பெயர் பெறும்படியாக இதை செய்தார்கள். இன்றைக்கு தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் அடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்கள் உண்டு, ஆலயங்களுக்கு கொடுக்கிறவர்கள் உண்டு. புதிதாக ஒரு வாலிபர் இயக்கம் துவங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் யார் யார் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பது அறிவிக்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டது. ஒரு பெரிய செல்வந்தர் மிக குறைவான அளவு கொடுத்தார். சில நாட்கள் கழித்து, நான் கொடுத்ததைப் போல 10 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் கொடுக்கிறவருடைய பெயர் யாருடைய பெயரும் வெளியே வராது என்று தெரிந்ததனாலேதான் நான் கொடுப்பதை குறைத்து விட்டேன் என்று கூறினாராம். அருமையானவர்களே, பெருமை இன்னமும் மனிதனுடைய சுபாவத்திலே இருக்கிறது. அதுதான் அனனியா சப்பிராளுடைய பிரச்சனையும். வசனம் 2 பாருங்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கு பணத்தை அவர்கள் வைத்துக் கொண்டதினாலே தவறில்லை. அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அந்த சொத்து முழுவதும் அவர்களுக்குரியதுதான். தங்களுக்கு விருப்பமானபடி தங்கள் சொத்தை விற்ற பணத்தை கொண்டு அவர்கள் செயல்படலாம். இன்று நாம் கிருபையின் காலத்திற்குள்ளே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகைதான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறதில்லை. சிலர் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆதி திருச்சபையிலே தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். அனனியாவும் சப்பிராளும் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. தங்களுக்கென்று ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அவருடைய பாவம் என்னவென்றால், அதை குறித்து அவர்கள் பொய் சொன்னார்கள். தங்கள் காணியாட்சியை விற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு பங்கை மறைத்து வைத்துக் கொண்டார்கள். ஒப்புவிக்கிறேன், எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் என்று பாடல் பாடுவது எளிது. ஆனால் அந்த பாடலை பாடுவதன் மூலமாக அநேகர் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம் எந்த ஒரு பாடலை பாடும் பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே வாக்கு பண்ணும் பொழுது அதை எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனனியாவும் சப்பிராளும் கர்த்தருடைய ஆலயத்திலே தாங்கள் கொடுத்த காணிக்கையிலே பொய் சொன்னார்கள். வசனம் 3 பாருங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? கவனித்தீர்களா? இவர்கள் செய்த பாவம் பொய்யானது. வசனம் 4. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பரிசுத்த ஆவியானவர் தேவன் அல்ல என்று மறுக்கிறவர்கள் இன்று உண்டு. ஆனால் பேதுரு பரிசுத்த ஆவியானவரும் தேவனே என்பதை விசுவாசித்தார். முதலாவது அவர் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று கேட்டார். மறுபடியுமாக கூறும்பொழுது, நீ மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். வசனம் 5 பாருங்கள். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான்.
இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சிலர் அனனியாவுடைய மரணத்திற்கு காரணம் பேதுருதான் என்று சொல்வார்கள். ஆனால் அருமையானவர்களே, அனனியா செத்து விழுந்த பொழுது மற்றவர்கள் எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பார்களோ அப்படித்தான் சீமோன் பேதுருவும் ஆச்சரியப்பட்டிருப்பார். இப்படி நடக்கும் என்று சீமோன் பேதுருவுக்கு தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. அனனியாவை அடித்தது யார்? கர்த்தர். கர்த்தரே இந்த கொலைக்கு காரணம் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்களா? அருமையானவர்களே, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க சக்தி இருக்கும் என்றால் அதை எடுத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இது தேவனுடைய உலகம். நாம் எல்லாரும் அவருடைய சிருஷ்டிகள். அவருடைய காற்றைத்தான் நாம் சுவாசிக்கிறோம். அவர் நமக்கு தந்த சரீரத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். அருமையானவர்களே, அவர் நினைத்தால் எந்த நேரத்திலையும் நம்முடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். இது திருச்சபைக்குள்ளே அவர் செயல்படுவதின் ஒழுக்கம். ஆம், அனனியாவும் சப்பிராலும் மரிப்பதற்கு காரணம் தேவனே. வசனங்கள் 6 முதல் 9 வரை பாருங்கள். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். அனனியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் அவ்வாறு செயல்பட்டபடியினாலே, அதே பொய்யை இவளும் சொன்னபடியினாலே இவளுக்கும் இது நேரிடும் என்பது பேதுருவுக்கு தெரியும். அனனியாவுக்கு அப்படி நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது அவனுடைய மனைவிக்கு நடக்கப் போவதை பேதுரு உறுதியாய் அறிந்திருந்தார். வசனங்கள் 10-11 பாருங்கள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்துப் போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. இந்த நிகழ்ச்சியை குறித்து நான் ஆச்சரியப்படும் 2 காரியங்கள் உண்டு. அந்நாட்களிலே இப்படிப்பட்ட பொய் திருச்சபையிலே உயிரோடு வாழ முடியவில்லை. திருச்சபையின் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட்டது. அனனியாவும் சப்பிராலும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் கூறினார்கள். எனவே சக விசுவாசிகளிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அது அவர்களுக்கு மரணத்திற்குரிய பாவமாய் இருந்தது. 1 யோவான் 5:16 பாருங்கள். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அனனியாவும் சப்பிராலும் செய்த பாவம் மரணத்திற்கு ஏதுவான பாவமாய் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களும் இன்றைய திருச்சபையிலே வாழ முடியவில்லை. திருச்சபையிலே பாவம் நுழைந்தது. எனவே ஒழுக்கப்படுத்துதல் அவசியமானதாய் இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திருச்சபை எந்த காலகட்டத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திலே இல்லை. இந்த குறிப்பிட்ட நேரம் வரை எல்லாரும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து வந்தார்கள். இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கெடுத்துவிட்டது. இன்னும் மற்ற பிரச்சனைகளை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். இங்கே சபையில் உள்ள எல்லார் மேலும் பயம் வந்தது. இதை குறித்து கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். திருச்சபையிலே வல்லமை தொடர்ந்தது. இன்னும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் ஆதி காலத்திலே இருந்த பரிசுத்தம் திருச்சபையிலே மீண்டும் காணப்படவில்லை. ஆச்சரியப்படும் 2வது காரியம் என்னவென்றால், சீமோன் பேதுருவின் ஆவிக்குரிய பகுத்தறிதல். இதுவும் இன்றைய திருச்சபையிலே குறைவானதாயிருக்கிறது. இன்றைக்கு மாய்மாலமான சிலர் பூரணமான திருச்சபைக்குள்ளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேதபாட வகுப்புகளுக்கு வருகிறதில்லை. ஆனால் திருச்சபையிலே முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்து விடுவார்கள். இந்நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே தேவனிடத்திலே பொய் சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவராக கீழே விழுவார்கள் என்றால் அதிகமான அடக்க ஆராதனைகளை நடத்த வேண்டியதிருக்கும். அடக்க ஆராதனை தொடர்பான வியாபாரங்களிலே இருக்கிறவர்களுக்கு நல்ல செழிப்பு உண்டாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5:12 முதல் 14 வரை கவனியுங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள்.
மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேரத் துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்களுக்கே கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்தினார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வரங்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. திருச்சபையிலே கர்த்தர் கொடுத்த தண்டனையானது ஜனங்கள் மத்தியிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. பெரிய உயிர் மீட்சி நடைபெறுவது நின்று போயிற்று. இருந்தாலும் ஆங்காங்கே பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். விசுவாசிகள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 300வது ஆண்டிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவுக்கு நேராய் தங்களுடைய வாழ்க்கையை திருப்பினார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல அப்போஸ்தலரிடத்திலே கொண்டு வரப்பட்ட அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இன்றைய குணமாக்கும் கூட்டங்களை ஒப்பிடும் பொழுது எந்த ஒரு இடத்திலேயும் எல்லாரும் குணமாக்கப்படுகிறதில்லை. அப்போஸ்தலர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். அதற்கு பிறகு திருச்சபையிலே உள்ள எவருமே அந்த விதமான வரங்கள் பெற்றதில்லை. வியாதி உள்ள எல்லாரும் குணமானார்கள். இதுதான் ஆதி திருச்சபையின் வல்லமை. நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அந்த காலத்திலே எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு கிடையாது. திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவிலே கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அவரே மூளைக்கு தலைக்கல்லாயிருந்தார். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சாட்சிகளாயிருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கான வரங்கள் தேவனுடைய அதிகாரத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நாட்களிலே நமக்கு எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் அதிகாரம் இருக்கிறது. தொடர்ந்து ஆதி திருச்சபைக்கு வந்த 2வது துன்பத்தை குறித்து வாசிக்க போகிறோம். திருச்சபையிலே கர்த்தர் தண்டனையை கொடுத்தார். இப்பொழுது வெளியே இருந்து ஒரு பாடு வருகிறது. அப்போஸ்தலர்கள் தங்கள் வரங்களை பயன்படுத்தினதினாலே ஒரு விளைவு ஏற்பட ஆரம்பித்தது. கவனிங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கவனித்தீர்களா? இங்கே சதுசேயர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்களை துன்புறுத்துவதிலே முன்னாலே நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அன்று செயல்பட்ட பரிசேயர்கள் இப்பொழுது இங்கே இல்லை. ஆதி திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சதுசேயர்கள். எனவே 2வது முறையாக இந்த அப்போஸ்தலர்கள் கைது செய்யப்பட்டு பொதுவான சிறைச்சாலையிலே வைக்கப்படுகிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 5:19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று வாசிக்கும் இடங்களிலே கிறிஸ்து பூமிக்கு வரும் முன்னதாக சரித்திரத்திலே ஈடுபாடு கொண்ட சம்பவங்களை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அவரே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே இந்த பணிகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறான். இன்று திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் கிறிஸ்துவுக்காக உலகத்திலே செயல்படுவது மிகவும் குறைவானதாய் காணப்படுகிறது. திருச்சபையின் மூலமாகவே தேவன் உலகத்திலே செயல்பட விரும்புகிறார். என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் உலகத்திலே செயலாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் அனுமதிக்கும் பொழுது அதை அவரே செய்கிறார். வசனங்கள் 20-23 வரை பாருங்கள். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள்.
இங்கே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நடைபெற்றது போன்று ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இயேசுவின் கல்லறையின் முன்னாலே வைக்கப்பட்டிருந்த கல்லானது அவரை வெளியே விடும்படியாக உருட்டி தள்ளப்படவில்லை. கல்லறையின் கல் உருட்டி தள்ளப்படும் முன்னதாகவே அவர் வெளியே போய்விட்டார். வெளியே இருந்து வருகிறவர்கள் இயேசு அங்கே இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கல்லறையின் கல் உருட்டி தள்ளப்பட்டது. இங்கே அதுபோன்ற ஒரு காரியமே நடக்கிறது. அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வருவதற்காக கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. கதவுகளிலே காணப்பட்ட பூட்டுகள் திறக்கப்படும் முன்னதாகவே அவர்கள் வெளியே வந்துவிட்டார்கள். பாருங்கள், வசனங்கள் 24 முதல் 28 வரை. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இதென்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படியிருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப் பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் நின்று நிதானமாக கவனமாக கேட்கிறார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் செயல்பட்டார்கள். உண்மையுள்ள ஊழியர்களாய் தங்கள் பணியை நிறைவேற்றினார்கள். இயேசு மிக தெளிவாக கூறினார், எருசலேமிலே இந்த நற்செய்தியானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். இப்பொழுது அதுதான் நடைபெற்று வருகிறது. கவனித்தீர்களா? இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி என்று அந்த ஆசாரியன் கூறினான். எனவே இப்பொழுது எருசலேம் முழுவதும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. தங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் எதை சொன்னாரோ அதற்கு அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படுகிறார்கள். விசுவாசிகளும் அரசு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அது தேவனுடைய கட்டளையை மீறச் சொல்லும் கட்டளைகளுக்கு அல்ல. வசனம் 30 பாருங்கள். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். இது ஆழமாக தேய்த்து மெருகேற்றப்பட்ட ஒரு மரம் அல்ல. அது ஒழுங்கற்ற முறையிலே இருக்கும் கட்டைதான். எனவேதான் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை என்று சொல்கிறார்கள். வசனங்கள் 31, 32 பாருங்கள். இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். எருசலேமிலே இஸ்ரவேலிலே வாழுகிற ஜனங்களுக்கு இன்றைக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி இதுவாகவே இருக்கிறது. வசனங்கள் 33, 34 பார்ப்போம். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி, செனகரிப் சங்கத்து மக்களோடு பேசுவதற்காக கமாலியேல் அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு போக சொல்கிறார். இவர் மிகவும் பெயர் பெற்ற ஒரு மனிதர், எல்லாராலும் அதிகமாக மதிக்கப்பட்ட ஒருவர். அது மட்டுமல்ல, இவரே அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஆசிரியர். வசனங்கள் 35 முதல் 38 வரை பார்ப்போம். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப் போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனைச் சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி
தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை இப்பொழுது அவர் தருகிறார். கவனிங்கள் வசனம் 39. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஏற்கனவே தங்களை தலைவர்கள் என்று உயர்த்திய தேயுதாஸ் எனும் ஒரு மனிதனை குறித்து மற்றும் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவனை குறித்தும் ஞாபகப்படுத்துகிறார். அவர்களை பின்பற்றினவர்கள் இருந்தாலும் இந்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பின்பற்றியவர்கள் சிதறி போய்விட்டார்கள். இதே காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் நடக்கும் என்று கூறுகிறார். வசனம் 40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அருமையானவர்களே, இவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால் இவர்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும். இவர்கள் மேலே குற்றம் இருக்கும் என்றால் அவர்களை வைத்திருந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்களை அடித்து அனுப்பி விடுவது என்பது சரியான ஒரு காரியம் அல்ல. கமாலியேல் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் சற்று கவனமாக கவனித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் காரியங்கள் மிக வித்தியாசமானதாக இல்லை. குற்றம் செய்தவர்களுக்கும் குற்றமற்றவர்களுக்கும் இடையிலான கோடு தெளிவானதாக இல்லை. சில மிகப்பெரிய தவறு செய்கிறவர்களுக்கும் மிக குறைவான தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களிலே குற்றம் இல்லை என்றால் அவர்கள் பரிபூர்ணமாய் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் மிகவும் அற்புதமான மனிதர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடு அனுபவிக்க கிடைத்த வாய்ப்பை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கவும் போதிக்கவும் தொடர்ந்தார்கள். நற்செய்தி என்றால் என்ன? அது ஒரு தனி மனிதனை குறித்த செய்தி. ஆம், இயேசு கிறிஸ்துவே நற்செய்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்களாய் இருக்கிறீர்களா? ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசுவற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் அவரே உங்களுடைய பாவங்களுக்கான இரட்சகர் மீட்பர் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அவரை விசுவாசியாத ஒருவராக இருக்க வேண்டும். ஒன்று, அவர் உங்களுடைய இரட்சகராக இருக்கிறார், அல்லது உங்களுக்கு ஒரு இரட்சகர் இல்லை. இந்த அப்போஸ்தலர்கள் இத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதையும் போதிப்பதையும் நிறுத்திவிடவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தவர். என்னுடைய பாவத்திற்காக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பாவத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய இடத்திலே மரித்தார். அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய இரட்சகராக நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்னிலே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னிலேயும் நான் அவரிலேயும் வாழும் அந்த நெருங்கிய உறவே உண்மையான மகிழ்ச்சியான தேவனுடைய திட்டப்படியான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை பூரணமாய் அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டது மட்டுமல்ல, மரணத்தை ருசி பார்த்தது மட்டுமல்ல, நீர் உயிரோடு எழுந்தீர். இன்றைக்கும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். பிதாவின் வலது பார்சத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை இரட்சகராக விசுவாசியாத யாராவது இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காகவும் நீர் மரித்தீர் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் உமக்கு முழு இடத்தையும் முதல் இடத்தையும் கொடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்படிப்பட்ட பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்களை அவர்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் முக்கியமானவர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பாவம் மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற
உன்னதமான அந்த ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.